ஹலோ மக்களே, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்போம், இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 44,228 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 3,789 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் மார்க் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10th அதிக மார்க் எடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட PDF எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போனீங்கன்னாக்கா நம்மளோட டெலகிராமில் எல்லா விதமான ஜாப் அப்டேட்ஸ் பற்றின PDFும் கிடைக்கும். இப்போ அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15/7/2024 5/8/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் 6/8/2024 8/8/2024 அந்த 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதில் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் எடிட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் தடவை அப்ளை பண்ணுறப்பே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட் வேறு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அது இல்லாமல் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 to 4 days கழித்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கு நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் கடைசியில் எடிட் ஆப்ஷன் இல்லாமல் இப்போ மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஒன்றும் அவசரமே இல்லை. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா BPM, ABPM, தேக் சேவாக் அப்படின்னு சொல்லி 3 வகையான போஸ்டிங் தான் சொல்லுவாங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தேக் சேவாக். இதில் சேலரி பார்த்தீங்கன்னா BPMக்குலாம் 12,000 22,380 அப்படின்னு சொல்லி சேலரி அந்த ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ABPM தேக் சேவாக்கு 10,000 24,470 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 40 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். இது இல்லாமலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. PWD கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம், அவங்களே OBC கேண்டிடேட்டுக்கு 13 வருஷம், SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா PWD கேண்டிடேட்டுக்கு 15 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 43 45 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் கண்டிப்பாக எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th தான். உங்களோட 10th மார்க் வச்சு தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே படிச்சிருந்தாக்கா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான். அதர் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும். அடிக்கேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிகுட் அந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சொல்லுவாங்க. ஹவு டு அப்ளை பார்த்தீங்கன்னாக்கா India Post GDS online.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். நாளைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பியூராக சிஸ்டம் ஜென்ரேட்டட் மெரிட் லிஸ்ட் தான். உங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் பண்ணுறது தான். உங்களோட 10th மார்க் வந்து கிரேட் பேஸ் சிஸ்டமாக இருந்தால் என்னென்ன கிரேடுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜாக இருந்ததுக்கா டைரெக்டாக பர்சன்டேஜ் வச்சு செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, உங்களோட ஐடி ப்ரூஃபு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், PWD கேண்டிடேட்டாக இருந்தாக்கா அதற்கான சர்டிஃபிகேட், EWDS கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப், உங்களோட 10th மார்க் ஷீட்லேயே ப்ரூஃப் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது இருந்ததுனாக்கா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்பாங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கு OTP கொடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்குமே OTP வரும், அதையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், ரொம்ப கட்டாயம்லாம் கிடையாது. அது இல்லாமல் உங்களோட 10th மார்க் பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா JPG ஃபார்மேட்டில் ஒரு 50 KBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா JPG ஃபார்மேட்டில் 20 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். அதுவும் SC/ST கேண்டிடேட்டுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கேன். மார்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 480 மேலே கண்டிப்பாக தேவைப்படும். லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லோக்கலில் இருக்கிற போஸ்டல் சர்க்கிளில் தான் ஜாப் இருக்கும் அப்படின்றனால கண்டிப்பாக தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நோட்டிஃபிகேஷன் பற்றி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களோட 10th மார்க் அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் டீட்டெயில் எல்லாமே, வேறு எந்த டீட்டெயிலுமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் TNPSC Group 2 2A எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 14/7/2024 அன்றைக்கி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 20/7/2024. அது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 21ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 700 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டூரேஷனில்
ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றனால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நிறைய பேர் மெட்டீரியல் மட்டும் வேணும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் வேணும், தனித்தனியாக கேட்டவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட்டான ஆன்சர் கீ PDF, அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் 2023 ஜூலை 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF மந்த்லி PDFாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஒரு 14 தேர்வுகள் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 14 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுமே அதில் உண்டு. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே கொடுப்போம். உங்களோட குரூப் 2 2A எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு 700 rupees பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் பற்றின சாம்பிள் PDFமே இந்த PDFோட கடைசியில் கொடுத்துருப்போம். இது நம்மளும் நிறையா PDF ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக, சயின்ஸுக்குன்னு தனியாக, INM எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன படிக்கணும்னு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே பிரித்து கொடுத்துருவோம். யூனிட் 8 யூனிட் 9 எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.